ஹாய். ஊர்ல யாருமே தங்காத வீடு இருக்குதா? அந்த வீட்டுல நைட்டு 2 மணி ஆனா கதவு தானா திறந்து மூடுதா? அப்படி நைட்டு 2 மணிக்கு திறந்து மூடின வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்க மனோஜ்குமார். வெல்கம் டு விடிவிலும் உண்மை. ஒரு கிராமத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்கள்லாம் அந்த வீட்டு பக்கம் கூட போக மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அந்த வீட்டுல நைட் ஆனா போதும் ஏதோ ஒரு பெண் அழுகுற சத்தம் கேட்குது. அந்த காரணத்தினாலேயே அந்த வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜா மற்றும் மாலா அப்படிங்கிற தம்பதி அந்த வீட்டை வாங்குறாங்க. ரொம்ப மலிவான விலையில கிடைச்சதுனால யோசிக்காம சந்தேகம் எதுவும் படாம வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த வீட்டுக்கு குடுத்தனமும் வந்துடுறாங்க. வரையில அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, வேணாம், இந்த வீட்டுல நீ யாரும் தங்காதீங்க, அங்க நைட் ஆயிட்டா போதும் யாரோ அழுகுற சவுண்டு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் சொல்லி எச்சரிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ராஜாவுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். அவருக்கு இந்த பேய் பிசாசு அப்படிங்கிறதுக்கு மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அதனாலயே அதெல்லாம் வெறும் கட்டுறத, நாங்க தங்கி அந்த இருக்கிற மர்மத்தை நாங்க உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீட்டுக்கு குடி வர்றாங்க. வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைம்ல யாரோ அவங்க வீட்டு கதவை லேசா தட்டுறாங்க. இதை கேட்ட மாலா எந்திரிச்சு ராஜாவை எழுப்புறாங்க. ராஜா எந்திக்கிறாரு. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ராஜாவை போய் கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி ரைட்டுன்னு சொல்லி கதவை சாத்திட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே கதவை கொஞ்சம் வேகமா தட்டுறாங்க. வேகமா தட்டுறோடனே ரைட்டுன்னு சொல்லி மறுபடியும் போய் திறக்கிறாரு. திறந்து பாக்குறாரு. அப்பையும் அங்க யாருமே இல்லை. மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ள போறாரு. 3வது தடவை ரொம்ப சவுண்டா தட்டுறாங்க. சரின்னு சொல்லி இந்த தடவை யாரா இருக்கும்னு சொல்லி ரொம்ப கோபத்துல வேகமா போய் கதவை திறக்கிறாரு. திறந்து பாக்குறாரு. அப்பயும் அங்க யாருமே இல்லை. சரின்னு சொல்லி பின்னாடி திரும்புறாரு. திரும்பி என்னோட குழந்தைய பாத்தியா அப்படின்னு ஒரு உருவம் முன்னாடி நின்று அவர்கிட்ட கத்தி இருக்கு. அந்த உருவம் கண்ணு கருப்பா இருக்கு, மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அது இது பண்ண கொஞ்ச நேரத்திலே இவர் பயந்துடுறாரு. பயந்து கண்ணை மூடி திறக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அப்ப யாருமே இல்லை. சரி ஓகே, இது நம்மளோட கற்பனையாத்தான் இருக்கும்னு அவர் நினைச்சிட்டு இது அப்படியே அசால்ட்டா விட்டுறாரு. தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மக ஒண்ணு இருந்துச்சு. அந்த மகளோட பேரு மீனா. 2வது நாள் அவங்க மக, அந்த பொண்ணு பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்று பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு உருவம் ஒண்ணு நிக்குது. அந்த பொண்ணைய அப்படியே குறுகுறுன்னு பாக்குது. அந்த பொண்ணும் கவனிக்காம பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த உருவம் அவங்க பக்கத்துல வேகமா வந்து நின்று
நீ என்னோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே அந்த பொண்ணு பயந்து அம்மான்னு கத்திருக்கு. உடனே ராஜா வேகமா பதறிக்கிட்டு மேல போய் என்னன்னு பாக்குறாங்க. பார்க்கையில அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி இருக்குது. சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மறுநாள் ராஜா போய் ஊர்ல இருக்க பெரியவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்க. திடீர்னு அந்த வீடு தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. எரிஞ்சதுல அவங்க அம்மா உடல் கறி இறந்து போறாங்க. அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அந்த குழந்தை காணாம போனதுல இருந்தே அந்த வீட்டுல டெய்லி நைட்டு கதவு தட்டுற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பக்கம் போற எல்லார்ட்டையுமே என்னோட குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்குது. இதெல்லாம் அந்த பெரியவர் சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மாலாவும் ராஜாவும் துணியை வேக வேகமா பேக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி ரைட்டு மீனாவை கூப்பிடுவோம்னு சொல்லி மீனா ரூமுக்கு போய் பார்த்தா மீனா அங்க இல்ல. அவங்க தேடி அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி பார்த்துருக்குறாங்க. மீனா கீழே உள்ள ரூம்ல நட்டநடு ஹால்ல நின்றுகிட்டு இருந்திருக்கு. என்ன இந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமா மீனா ஏமா மீனான்னு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்கு. அந்த பொண்ணு கழுத்தை அப்படியே திருப்பி இருக்கு. திரும்பி பார்த்து என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் அதிர்ந்து போறாங்க. அதுக்கப்புறம் என்னமாச்சு உனக்கு என்னமாச்சு உனக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் சொல்லுது, என் பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டோரு டம்முன்னு வேகமா சாத்துது. மறுநாள் நைட்டு கதவு தட்டுற சத்தமும் குழந்தைய பாத்தீங்களா அப்படிங்கிற சத்தமும் கேட்கல. ஆனா அதுக்கு மறுநாள் கதவு எப்பயும் போல மறுபடியும் தட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு குரல் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோட குழந்தைய பாத்தீங்களா என்னோட குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு ஆண் குரல் ஒன்றும் பெண் குரல் ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ராஜாக்கும் மாலாக்கும் மீனாக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானு அடுத்த வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஹாரர் சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ்குமார். பாய் பாய்.